எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இந்த வீடியோவில் நம்மளோட வராகி வழி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனைகளை வாரம் ஒரு நாள் நான் அம்பாள் பாதத்தில் வைப்பேன். இந்த மாதிரி ஒரு சீட்டில் எழுதி அம்பாள் கிட்ட வந்து இந்த பிரார்த்தனையெல்லாம் வைப்பேன். இவங்களோட பேர் எழுதி என்ன பிரச்சனைங்கிறத எழுதி வைப்பேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த ப்ரேயர்லாம் எங்களுக்கு எதுவும் அனுப்பலைன்னாலும் பரவாயில்ல. இப்போ அம்பாள்கிட்ட நான் ப்ரே பண்ணும்போது நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நம்ம அம்பாள்கிட்ட வந்து மனசார பிரார்த்தனை வைக்கும் பொழுது, மனம் உருகி பிரார்த்தனை வைக்கும் பொழுது, நம்பிக்கையோட பிரார்த்தனை வைக்கும்போது நிச்சயமாக நடக்கும். சரியான முறையில் எப்படி பிரார்த்தனை பண்ணணும், என்ன அம்பாளை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அவளுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்புன்னு. அதனால் அம்பாள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சரணாகதி பண்ணிடணும். இன்னைக்கு அபிஷேகம்லாம் அம்பாளுக்கு முடிஞ்சுது. தீபாராதனை காமிச்சு அம்பாளுக்கு நைவேத்தியமும் முடிஞ்சுது. இப்போ அம்பாள் நமக்காக பிரார்த்தனைகளை கேட்கறதுக்காக ரெடியாக இருக்கா. ஒரு பிரார்த்தனையாக நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வராகி தியான ஸ்லோகம் சொல்லிட்டு, வராகி மூலமந்திரம் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரேயர் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுதும் மூலமந்திரம் சொல்லும் பொழுதும் கண்ணை மூடிண்டு மனசார அம்பாளை தியானம் பண்ணிக்குங்கோ. மனசுல அம்பாளோட ரூபத்தை கொண்டு வர்றது தான் தியானம். தியான ஸ்லோகம் அம்பாளை எப்படி இருப்பான்னு அவளோட வடிவை சொல்றது. கண் முன்னாடியே நீங்க பார்க்குறேன். இவ்வளவு உங்களோட ஹிருதய மத்தியில கொண்டு வந்து அந்த அம்பாளோட உருவத்தை உங்க மனசுக்குள்ள வச்சுக்குங்கோ. அதுக்கப்புறமா மூலமந்திரம் சொல்லும்போது கண்ணை மூடிண்டு ஃபுல்லாக அந்த மந்திரத்தை கேளுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம பிரார்த்தனைக்குள்ள போகலாம். வந்தே வாராக வக்ராம் வரமணிமகுடாம் வித்ரும ஸ்ரோத்ரபூஷாம் ஆராக்ரைவேய துங்கஸ்தனபர நமிதாம் பீதகௌஷேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் லாங்கலம் வா கபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷியாமளாம் சுப்ரசன்னாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்ஷுர் வஹகதி ஜஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராய ஃபட். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி. இன்னைக்கு பிரார்த்தனை எல்லாம் ரீட் பண்ணதும் போயிடாதுங்கோ. ஏன்னா இப்ப நியூ இயர் வருது இல்லையா, புது வருஷம் பிறக்க போறது. அதனால வராகி மாலையும் சொல்ல போறேன். 2026வது வருடம் உங்க வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரார்த்தனை. வராகி மாலை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்க முடிச்சுக்கோங்க, சரியா? எனக்கு வந்து ஒரு 9 பிரார்த்தனை வந்திருக்கு இந்த வாரம். ஸோ அது ஒன்னொன்னா நான் படிக்க போறேன். படிக்கும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு வராகியோட நாமாவை சொல்லி அம்பாள் பாதத்துல வைக்க போறோம். இதையெல்லாம் முடிச்ச அப்புறமா அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு அம்பாள் கிட்டேயே அந்த பாக்ஸ் இருக்கும். 3 பஞ்சமிக்கு அதை தொடக்கூடாது. இப்ப வராகி கிட்ட பிரார்த்தனைகளை வைக்கலாம். முதல் பிரார்த்தனை கௌதமி. இவங்க வந்து நம்மளோட வராகி வழி குரூப்ல இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை குறைவாக இருக்கு, கொஞ்சம் மங்களா எல்லாமே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மருத்துவர் கிடைக்க வேண்டும். நல்லபடியாக அவங்களோட கண் பார்வைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் 2026ல ஆசைப்படுறாங்க. அம்மா வராகி, கண்ணுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். 1000 கண்ணுடைய நீ. அதனால் நல்லபடியாக கௌதமிக்கு நல்ல மருத்துவர் கிடைக்க வேண்டும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி. ஸோ
ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. ராமகிருஷ்ணன் அவர் ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. தொழில் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுதான் இவருக்கு பிரார்த்தனை. அவர் ஆசைப்பட்டபடி நல்ல தொழிலில் மேன்மைகள் வர வேண்டும் என்று பிரார்த்தனையை அம்பாட்ட வைக்கலாம். ராமகிருஷ்ணனுக்காக ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. ஜானகி கணேசன் அப்படிங்கிறவங்க தன் மகளுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அது கூட நான் ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அவங்க மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு நல்ல வரனாக கிடைக்க வேண்டும்னு இந்த பிரார்த்தனை வைப்போம் அம்பாள்கிட்ட. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வாராகியை நமக. ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க மகன் சுதர்சனுக்கு திருமணம் கூடி வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கும் இவர் மனதிற்கு பிடித்த மாதிரியான ரொம்ப ஒரு நல்ல வரம் அமைய வேண்டும் என்று அம்பாட்ட பிரார்த்தனை வைப்போம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் ஈஸ்வரி நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க இவங்களோட ஹேண்டில் தான் இருக்கு யூடியூப்ல @கல்பனா கல்கி 3774. இவங்க யூடியூப்ல கமெண்ட் போட்டிருக்காங்க, என் மகன் கோபம் தீர்ந்து அம்மாவுடன் சுமூகமாக உறவு கொள்ள வேண்டும்னு. ஸோ குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் கல்பனாவிற்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அம்பாள் கிட்ட வைக்கலாம் நம்ம. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. பர்கத் மும்தாஸ் இவங்க தன் மருமகளுக்கு 9வது மாதம் ஆகுதுன்னு சொன்னாங்க. மௌபீனாங்கிற பேரு. 2வது குழந்தை சுகப்பிரசவம் ஆக வேண்டும்னு கேட்டிருக்காங்க. குழந்தை தை பிறந்தவொடனே பிறக்க போகிறது. எல்லோருமே இந்த புது உறவுக்காக நம்மளோட வராகி வழியில் ஜாயின் பண்ற ஒரு புது உறவு நல்ல ஆரோக்கியத்தோடு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வைக்கலாம். இங்க மௌபீனாவிற்கான பிரார்த்தனை இது. நல்ல அருமையான தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை ஆரோக்கியமா பிறக்க வேண்டும். தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். சுகப்பிரசவம் ஆக வேண்டும். தாயுமானவள் தந்தையானவள் நீ. ஜெகதம்பாயின் மகன் அம்பாளுக்கு ஒரு நாமா உண்டு. இந்த ஜெகத்துக்கே அவதான் அம்பாளாம். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டாள் அவ. ஸோ அம்பாள் வேண்டிக்கலாம். ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகியை நமக. பார்த்துக்கோமா. கௌதமி அவங்க ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ப்ரேயர் வச்சிருக்காங்க. பிரியா செந்தில்னு அவங்க பல தடவை ட்ரை பண்ணி குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லாமல் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி அம்பாள் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. நல்ல அழகான தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அம்பாள்கிட்ட வைப்போம். ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகியை நமக. இது வெங்கடலட்சுமி. இவங்க வராகி வழியில ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்களுக்காக நான் வைக்கிற பிரார்த்தனை இது. இவங்க அழகான வராகி சிலை வச்சு 40 நாள பூஜை எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட பிரார்த்தனைகளும் ஆன்மீக பயணமும் பூஜைகளும் தடையில்லாமல் தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையை எல்லாம் வல்ல அன்னையின் பாதங்களில் வைக்கின்றேன். ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. வெங்கடலட்சுமியோட வாழ்க்கையில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இப்போ வைப்போம் நம்ம. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. இதோட இந்த வாரத்தோட பிரார்த்தனைகள்லாம் முடியறது. இது வரைக்கும் நம்ம 4 வாரமா வச்சுட்டு இருக்கோம். இந்த பிரார்த்தனையெல்லாம் இப்போ அம்பாள் காலில் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அப்புறமா அந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் நம்ம. இப்போ பிரார்த்தனையெல்லாம் வச்சாச்சு. 2வது ஒரு விஷயம் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நம்ம புது வருஷம் முதல்ல 2026 எல்லாருக்குமே நல்ல மேன்மைகளை தர வேண்டும்ங்கிறதுக்காக இப்போ வராகி மாலை நம்ம சொல்லலாம். உங்ககிட்ட வராகி மாலை இருந்தால் இந்த நேரத்தில் எடுத்து படிங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. கண்ணு மூடி நீங்கள் உட்கார்ந்தா கூட போதும். 32 பாடல்கள் தான் ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திர சொற்கள் உள்ளது. அம்பாளுக்கு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வராகி மாலையானது பகையை முறிக்கும், நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கும். குழை கோமளம் தாழ் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி
மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராரிதழியிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிராடல்ல மூலை ஞானவாராகியுமே. மெய்ச்சிரத்தார் பணியார் மனம் காயும் மிக வெகுண்டு கைச்சிரத்தேந்தி புலால் நினம் நார கடித்துதடி வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரையே. படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி என்பர் பகைஞர்தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் சுடற்கொண்டு தோல் மாலையிட்டு குலாவி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலகம் நடுங்கிடவே. நடுங்காவகை என்பர் நெஞ்சினில் புக்கவர் நன்னலரை கோடும் காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திடும் பாரக் கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடும் கார்மனோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே. வேய்குலம் அன்னத்தின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய் குலம் என்ன இடும்பு செய்வார்தலை நோய்தளித்து பேய் குலம் உண்ண பலி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய் குலம் கவ்வ கொடுப்பாள் வாராகி என் நாரணியே. நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே. வாச புதுமலர்த்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே. வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உன்னி மாலையன் தேவர் முதலான பெயர்களும் வாழ்த்துவரே. வருத்தி பகை தீரென்னோடறியாமல் முன் வானவர் காச்சிரித்து புறம் எரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொறிக்கிட்ட தீப்பொறியாகும் பகைத்தவர்க்கே. பாப்பட்ட செந்தமிழ் பாவாணர் நின் மலர் பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கிலையோ. அண்ட கோள மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாள தெரு எங்குமே. எங்கும் எரிய கிரிகள் பொடிப்படையும் பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சூழிட சூலத்தை போக விட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே. சக்தி கௌரி மகமாயி ஆயின் சத்துருவை குத்தி ரணக்குடரை பிடுங்கி குலாவி நின்றே இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி நெஞ்சகத்தே. நெஞ்சகம் தனில் நிலைத்திருக்கின்றவள் நிர்குணத்தின் அஞ்சலி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மரியாத பேரை வாழ் நாளை உண்ண கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குலதெய்வமே. மது மாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டி எறிவாள் வாராகி என் மெய் தெய்வமே. ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாய் வாராகி
மலர் கொடியே. தாளும் மனமும் தலையும் குலையத்தறியலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாய். உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்து சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே. வரும் துணை என்று வாராகி என்றன்னையை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பர் கண்டீர் உடல் வேறுபட்டே. வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலம் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறமான உறுதி பொங்கிச் சேராக்கும் குங்கும பொய்கையில் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையாள் தலை வணங்காதவர்க்கே. பாடக சீரடி பஞ்சமி அன்பர் பகைஞர்தமை ஓடவிட்டே கை உலக்கை கொண்டேற்றி உதிரமெல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடுத்தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடக கும்பையினை கொங்கையாள் எங்கள் அம்பிகையே. தாமக்குழலும் குழையும் பொன்னோலையும் தாமரை பூஞ்சேமக்கடலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் வாமகரளகளத்தம்மை ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே. ஆராகிலும் நமக்கே வினை செய்யின் அவருடலும் கூறாகும் வாழுக்கிறையிடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகுடத்தடி இணை சேர்க்கும் திரிபுரையாள் வாராகி வந்து குடியிருந்தாள் என்னை வாழ்விக்கவே. தரிப்பாள் கலப்பை என் நம்மை வாராகி என் சத்துருவை பொடிப்பாள் பொடியிடச் செந்தியில் இட்டு போய்ந்த தலை நெறிப்பாள் தலைமண்டை மூளையை தின்று பின்னட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சுக்காக உலர்த்துவளே. ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ. அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு அலப்பையும் உண்டு வாராகி எனும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டே. உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்த வாராகியின் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லாள் ஒரு நெல்லி தன் பாதம் விரும்புகவே. தஞ்ச முன் பாதம் ஜகநாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடிதேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பினிலிட்டு அஞ்சக்கரம் கொண்டிருப்பாள் திரிபுரையானந்தியே. அலைப்பட்டு நெஞ்சு மலைந்துயிர் சோர அழகை கையால் கொலைப்பட்டுடலும் கண்கள் சூழ குருதி பொங்கி தலை கெட்டவயம் வேறாய் பதை புற்று சாவற்கண்டி நிலை பெற்ற நேமிப்படையாள் தனை நினையாதவரே. சிந்தை தெளிந்துனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்திப்பகல் உன்னை அர்ச்சித்த பேரை அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மரியாத உளுத்த நிலம் மருந்தி பொந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்பொற்கொடியே. பொறுப்புக்கு மாறு செய் ஆரையும் தோளும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்பு கடிய மனதில் குடிக்கொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்குவால் என கொள்வாய் வாராகி என் நிற்குணியே. தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ. நின் அடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டீர் கூறிட்டெறிய வருவாய் வாராகி குலதெய்வமே. நரிபலியாக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரியன் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே. வீற்றிருப்பாள் நவ கோணத்திலே நம்மை வேண்டும் என்று பார்த்திருப்பாள் கலிவந்தழுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்ற குசபாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே
இணையாளும் குலதெய்வமே. சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினால் தவமாறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வதனை காக்கும் திரிபுர நாயகி வாராகி வாராகி தெய்வமே வாரா தெய்வமே. ஓம் ஓம் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் ஓம் வராகி. ஜெய் ஜெய் வராகி. இந்த 2026 வருடம் எல்லாருக்குமே ரொம்ப சுபிக்ஷமான ஒரு வருடமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் உங்ககிட்ட வைக்கிறோம்னா, ஒன்னையே நம்பி சரணாகதியா எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டும். அவங்க எல்லாரோட ஆன்மீக பயணமும் நல்லா இருக்கணும். குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு மேன்மையையும் ஏற்றத்தையும் கொடுத்து எல்லாரையும் நீதான் ரட்சணை பண்ணணும். ஜெகதம்பா ஜெகன்மாதான்னு ஒண்ணு சொல்றோம். நீதான் எல்லாரையும் காப்பாற்றணும். ஓம் ஓம் வராகி. ஜெய் ஜெய் வராகி. இன்றைய காணொளி இதோட முடிவடைந்தது. உங்க எல்லாருக்கும் என்னோட 2026க்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வராகி நிச்சயமாக உங்க கூடவே இருந்து உங்களை காத்து ரட்சிப்பாள். அதனால எந்த ஒரு பயமுமே இல்லாமல் 2026ல எல்லாருமே கால வைப்போம். இந்த வருஷம் நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எனக்கு அந்த ஐயப்பாடும் இல்லை. நன்றி. இன்னொரு காணொளி சந்திப்போம். ஓம் வராகி. ஜெய் வராகி.